ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. துயில் பாட்காஸ்ட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆயிஷா நடராஜன் அவர்கள் எழுதிய என்னை செதுக்கிய மாணவர்களில் இன்று அநீதியை தட்டி கேட்ட நாகராஜ் பிரகாஷ். குழந்தையிடம் போய் நீ எதிர்காலத்தில் என்னவாக விரும்புகிறாய் என கேட்கிறார்கள். கல்வி நோக்கம் அதுவல்ல, கல்வி நோக்கம் சமூக மாற்றம் அப்படின்னு சொன்னவர் மார்ட்டின் லூத்தர் கிங். ஒரு குழந்தை வளர்ந்து வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்க கல்வி தயார்படுத்துது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் யதார்த்தம் என்ன? பள்ளி கல்லூரியில் படிக்கிற படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் பெரும்பாலும் சம்பந்தமே இருக்கிறதில்ல. வேதியியலில் முதுகலை பட்டம் வாங்கினவர் வங்கி மேலாளராக இருக்கார். பொருளியல்லையும் கணக்கு பதிவியல்லையும் பட்டம் வாங்கினவர் வங்கி வேலை கிடைக்காம ஜவுளி கடை சிப்பந்தியாக இருக்கார். ஆக நம்ம கல்வியோட நோக்கம் பணியிடமில்ல. அதே நேரத்தில் சமூக மாற்றத்தை விடுதலையை நோக்கிய கல்வியாகவும் அது இல்லை. எது நடந்தாலும் தட்டி கேட்க விரும்பாத, எதுக்கும் வளர்ந்து கொடுக்கும் சமரச குடிமக்களை உருவாக்குறதுக்கு தான் அரும்பாடுபடுது இந்த கல்வி திட்டம். உனக்கு தேவை மதிப்பெண், பாடத்தில் உள்ளதை மட்டும்படி வேறு எதுலேயும் கவனம் செலுத்தாது அப்படிங்கிற குட் பை கலாச்சாரம்தான் பள்ளிக்கே உரியதாக இருக்கு இல்லையா? ஆணவ கொலைகள் உட்பட சர்வசாதாரணமாக பல பேர் கண்ணு முன்னே நடக்கக்கூடிய குற்றங்களை இந்த சமூகம் எத்தகைய எதிர்ப்புமின்றி அனுமதிக்கிறதும், பாலியல் வன்முறைகளை சகஜமாக கடந்து போகிறதும் அப்படின்னு எதை பற்றியுமே கேள்வி கேட்காத அப்படிங்கிற ஒரு நிலைமை நம்ம பள்ளி வகுப்பறை திட்டத்திலேருந்து தொடங்கியது தானே. எது சரியான பதில் அப்படின்னு தேடுறதை விட்டுட்டு எது நியாயமான அணுகுமுறை அப்படிங்கிற கூர்மையான விமர்சன பார்வையை கல்வியால் கொடுக்க முடியல. காரணம் மதிப்பெண்ணை துரத்தும் தேர்வு கலாச்சாரம். சமூக அவலங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சு சமூக விடுதலையை கோரக்கூடிய கல்வி முறை விமர்சனபூர்வ கற்றல் முறை, அதாவது கிரிட்டிக்கல் பெடகாஜி அப்படின்னு அழைக்கப்படுது. பிரேசில் நாட்டு கல்வியாளர் பாவ்லோ பிரேயரே தான் இதை அறிமுகப்படுத்தினார். அதுக்கப்புறம் அதோட அடிப்படை கூறுகளை நிறுவி வகுப்பறை செயல்பாடாக மாற்றினவர் கனடா நாட்டு கலாச்சார விமர்சகர் ஹென்றி கைராக்ஸ். தங்களை சுற்றி நடக்கிறத பற்றி விமர்சனத்துக்கு உட்படுத்துறது தான் இந்த கல்வியோட குறிக்கோள். இந்த வகுப்பறையில் பொது பிரச்சனைகளில் தங்களை பொருத்தி பார்த்து மாணவர்களாக விவாதிப்பாங்க. கற்றதை ஆராய்தல், மறு கற்றல், எதிர்வினை புரிதல், மதிப்பீடு செய்தல் ஆகிய 4 படிநிலைகளில் இந்த விவாதம் நடக்கும். இந்த வகுப்பறையில் ஆசிரியரும் மாணவர்களில் ஒருவராகவும் கற்றலை தொடர்புவராகவும் இருப்பார். கியூபா உள்ளிட்ட லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இந்த கல்வி வெற்றிகரமாக இன்றைக்கும் நடைமுறையில் இருக்குது. வகுப்பறையில் கொண்டு வரப்பட்ட இந்த மாற்றத்தை கருப்பின மக்களின் விடுதலைக்காக அடுத்த கட்டத்துக்கு பாதிரியார் டெஸ்மாண்ட் டுட்டுவும் ரோசோஃபார்க் அம்மையாரும் எடுத்துகிட்டு போனாங்க. நம்மளோட சூழலில் கண்முன்னே நடக்கிற ஒரு அநீதியை தட்டி கேட்க நம்ம கல்வியில் உள்ள வழி என்ன அப்படின்னு எனக்கு காட்டிய மாணவர் தான் நாகராஜ் பிரகாஷ். இதுக்கு முன்னாடி நான் பணிபுரிந்த பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவராக எனக்கு அறிமுகமானவர் தான் நாகராஜ் பிரகாஷ். வகுப்பறையில் எல்லாரும் அமைதியாக இருந்தாலும் எதுக்காவது எப்படியாவது தன்னோட குரலை பதிவு செஞ்சுக்கிட்டே இருப்பார். பாடம் நடத்துகிற ஆசிரியர்களுக்கு அவர் மேலே எரிச்சலும் வெறுப்பும் ஏற்படுற மாதிரியே இருக்கும் அந்த செயல். பாடம் நடத்துகிற ஆசிரியர், புரியுதா, அடுத்த பேரை படிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, இது புரியவே இல்லை, இது தெரியவே இல்லை, திரும்ப சொல்லுங்கள் சார் அப்படின்னு குரல் எழுப்பிக்கிட்டே இருப்பார். உனக்கு புரிஞ்சா உலகத்துக்கே புரிஞ்ச மாதிரிடா அப்படின்னு பண்ணுற கிண்டலுக்கெல்லாம் அவர் அடங்கவே மாட்டார். ஆனால் ஆசிரியர்களே இவருக்கு என்ன தைரியம் பாரு அப்படின்னு வியந்த சம்பவம் ஒன்று நடந்துச்சு. நாகராஜ் பிரகாஷோட வகுப்பு கணித ஆசிரியர் 2-3 நாளாக விடுமுறையில் இருந்துட்டு திரும்பி வந்திருந்தாங்க. திருமணமாகி சில மாதங்களே ஆன நிலையில் ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறது மட்டும் எங்களுக்கு புரிஞ்சுது. ஆனால் திடீர்னு ஒரு நாள் மதியம் கணக்கு டீச்சரோட அம்மா பள்ளிக்கு நேரடியாக வந்து நாகராஜ் பிரகாஷை கூப்பிட்டு கண்ணீர் மல்க அவருக்கு நன்றி சொன்னதை பார்த்து நாங்களாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனோம்.
அதன் பிறகு விசாரித்தப்போ தான் தெரிஞ்சுது, கணவரால் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தப்பட்ட அந்த ஆசிரியை வகுப்பறையிலே புலம்பியிருக்காங்க. நமக்கே வம்பு அப்படின்னு நாகராஜ் பிரகாஷ் இல்லாமல் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட, அந்த ஃப்ரெண்டில் ஒருத்தர் காவல்துறை அதிகாரியோட மகன், எல்லாரும் சேர்ந்து ஆசிரியையோட கணவரை நேரில் சந்தித்து பேச, விஷயத்தோட தீவிரத்தை உணர்ந்த அந்த கணவர் திருந்தி ஆசிரியையோட இணைந்து வாழ சம்மதிச்சிட்டாரு. வகுப்பறையில் கேள்விகள் கேட்டு துளைக்கும் ஒரு மாணவரே அநீதிகளை தட்டி கேட்கும் முன்னுதாரணமாக திகழ முடியும் அப்படிங்கிறத எனக்கு புரிய வச்ச நாகராஜ் பிரகாஷ் இன்று ஒரு வழக்கறிஞர். மீண்டும் சந்திப்போம். நன்றி.